டோன்ட் லேர்ன் ஹிந்தின்னு சொல்லல, டோன்ட் இம்போஸ் ஹிந்தின்னு தான் சொல்றோம். நீங்க இந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். நீங்க அவர் ஹிந்தி கத்துக்கிட்டாருன்னா அது அவரோட தனிப்பட்ட உரிமை, நாங்க மறுக்கல. அவரோட ஹிந்தி கத்துக்கிறாரு, அப்ப நீங்க அதன்படி பார்த்தா நாங்க ஹிந்தி சேகர் பாபா கத்துக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும், ஹிந்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கணும். நாங்க எதிர்ப்பு அரசியல் செய்யலையே. எதிர்ப்பு அரசியல் செய்யறது நீங்க பாஜக. நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக அனைத்து மாநிலங்களையும் திருப்பி விடணும்ன்ற களத்துல அந்த நோக்கத்துல இறங்கி இருக்கு பாஜக. இன்னைக்கு சேகர் பாபா ஹிந்தி பேசுறாரு அப்படின்னா அவருக்கு திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்க உரிமை, அது அவரோட மொழி உரிமை. அது நாங்க மொழி உரிமை யாரையும் பறிக்கல, யாரோட மொழி உரிமை நாங்க பறிக்கல, அவரோட கருத்து. ஆனால் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி கத்துக்கிறவங்க இருக்க தான் செய்யறாங்க. அரசாங்க பள்ளியில் திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி கத்துட்டு தான் இருக்காங்க. அரசாங்க பள்ளியில் திணிக்காதீங்கன்னு சொல்றோம். மொழி உரிமைங்கிறது அவரவர் சார்ந்தது, அவரவர் உணர்வு சார்ந்தது, அவரவர் தேடல் சார்ந்த ஒரு விஷயம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்துக்கு எதிராக அதை செய்யறதுங்கிறது. பூரி ஜெகநாதர் கோவில் சாய் திருடுபட்டு ஒரு தமிழன் வி.கே. பாண்டியன்ற ஒரு தமிழன் கையில போகுது. ஒரு தமிழன்லாம் பீகார் ஆட்சி செய்யலாமான்னு கேவலப்படுத்துறது யார்? அமித்ஷா. தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிரான வன்மம், தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிரான குரல். எதோட வெளிப்பாடு? இந்த மண்ணுல சமத்துவமே இருக்கக்கூடாது, சமதர்மமே இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் பேசுறது திமுக. அந்த திமுகவை எப்படியாவது அழிக்கணும், ஓரம் கட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு களங்கத்தை விளைவிக்கணும்ன்றதுக்காக தொடர்ச்சியா பாஜகவால சொல்லப்படுற கருத்து.